ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குலதெய்வம் சொம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்போயுமே நடு வீட்டில் இந்த மாதிரி ஒரு சுத்தமான சொம்பில் கைப்படாத அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். சுத்தமான தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக பன்னீர் ஊற்றிக்கோங்க இதில். அதுக்கப்புறமேட்டு ஒரு வெள்ளி நாணயம் தெரியுதுங்களா, ஒரு வெள்ளி நாணயம் இது உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. குங்குமம் போட்டுக்கோங்க. நம்ம குலதெய்வம் யாருன்னு மனசில் நினச்சிக்கிட்டு, அம்மன் பெண் தெய்வமாக இருந்தாலும் மனசில் நினச்சிக்கோங்க, ஆண் தெய்வமாக இருந்தாலும் மனசில் நினச்சிக்கோங்க. அதுக்கு ஆண் தெய்வத்துக்கு நம்ம விபூதி போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம மேலே எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி வைங்க, சரிங்களா? அவ்வளோதான். இந்த ஏலக்காய் லவங்கம் அதெல்லாம் போட மாட்டேன். இதில் வந்து மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி நாணயம், அதுக்கப்புறமேட்டு பச்சை கற்பூரம், கொஞ்சம் விபூதி. பெண் தெய்வத்துக்கு குங்கும மஞ்சள், ஆண் தெய்வத்துக்கு விபூதி ஆச்சா. அதுக்கப்புறமேட்டு ஒரு சிவப்பு மலர் எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லது, அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பிலை. ஆடி மாதன்றதுனால நான் இந்த வாட்டி வந்து வேப்பிலை எடுத்திருக்கேன், சரிங்களா? இதை பாருங்கள், நான் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி பின்னாடி வந்து பெரியபாளையத்தம்மன் இருக்காங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த சொம்ப வேப்பிலை மாயிலெல்லாம் போட்டு நம்ம நினச்சி குலதெய்வத்தை நினச்சி வச்சுட்டேன், சரிங்களா? இந்த விளக்கு எண்ணெய்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். விளக்கு ஏற்றணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னையோட ஆடி வெள்ளியோட வேலை. பாய்ங்க. என் விளாக் பிடிச்சிருந்தா, என் பூஜை ரூம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாள வந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. ஓம் சிவ சங்கர, ஓம் சிவ சங்கர, ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவ சங்கர, ஓம் சிவ சங்கர, ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே,